மேகதாது அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் சீமான் பேசி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அங்க என்னது காவிரி உற்பத்தியாகி வருகிற அந்த ஓடி வருகிற குடகுல வாழுகிற மக்கள் 90 விழுக்காடு தமிழர்கள். மாநிலங்கள் எல்லை பிரிக்கிற போது குடகில் வாழ்ந்த மக்கள் தமிழ்நாட்டோடு இருக்கிறோம் என்று போராடினார். 2 மாதத்திற்கு மேலாக தமிழ்நாட்டோடு தான் நாங்கள் இருப்போம் என்று போராடினார். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டோடு இணைத்து விடுங்கள் என்றால் இணைத்திருப்பார்கள். அந்த நேரத்தில் இல்ல நீங்க அங்கே போங்க என்று சொன்ன நம்ம முன்னவர்களின் வரலாற்று தவறு இன்று அவன் வாரிசுகள் இப்படி நிற்கிறோம். அதே மாதிரி இடுக்கி மாவட்ட தேவையோடு பேர்மேடு தேவிகளம் உள்ளிட்ட அந்த இடுக்கி மாவட்டத்தை கேரளாவுக்கு தாரை வாத்து கொடுக்காமல் இருந்திருந்தால் முல்லை பேரியாற்றணை தமிழ்நாட்டு இருந்திருக்கும், காவிரி நம்மகிட்ட இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு வயல்ட்டு இல்லாம உலகத்தில் வளம் கொளிக்கிற செல்வ செழிப்பான நாடாக தமிழர் நாடு இருந்திருக்கும். நம்ம முன்னோர்கள் செய்த வரலாற்று பிழை. இப்ப அதையே பேசிக்கொண்டிருக்க முடியாது. இருப்பதையாவது காத்து இன்னொரு தலைமுறைக்கு பாதுகாப்பாக கொடுத்து விட்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே எல்லோரும் கூடியிருக்கோம். என்னுடைய ரத்தம் சொன்னது போல நான் பெரியவன் நீ பெரியவன் அல்ல. தலைவர் சொன்னதுதான் நம் உயிர் தலைவன் மேதகு பிறையவன். நீ பெரியவன் நான் என் பெரியவன் என்பது கைவிடு. நம் எல்லோரினும் பெரிது நம் நாடும் நம் மக்களும் நம் இனமும் அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வும். அதுதான் முக்கியம். இங்க யாரு முன்னால் நிக்கிறதுங்கிறது இல்ல. எல்லாரும் ஒன்னா நிப்போம். எல்லாரும் ஒன்னா நிப்போம். நம் மக்களுக்காக நம் மக்களுக்கு முன்னால் நிப்போம். அதுதான் முக்கியம். இங்க நமக்கு நம்முடைய வெற்றி கட்சியின் வெற்றிகளாக இருக்கக்கூடாது, தமிழ் பேரினத்தின் வெற்றியாக இருக்கணும். இங்க பேசிய நம்ம அண்ணன்லாம் சொன்னாங்க. இப்போ நீங்க ஒவ்வொரு உரிமையாக இன்னைக்கு மேகமலை, இன்னைக்கு தாமிரபரணி ஆறுல போய் நம்மள 19 பேர் அடிச்சுக்கொண்டா கூட கேட்டேன். மாஞ்சோலைக்கு அவங்களுக்குலாம் அரசு வேலை கொடுத்திடலான்னு 840 பேரை 850 பேரை இன்னொரு நாட்டு ராணுவம் சுட்டு கொண்டிருக்கா. அவனுக்கு அரசு வேலை கொடுத்துருக்கா? சொல்லு, கொடுத்துருக்கா? அம்மையார் ஜெயலலிதா போய் மகாமங்கலத்தில் விழிக்கும் போது 48 பேர் சத்தா. அவனுக்கு அரசு வேலை கொடுத்தீங்களா? இங்க இந்திய ராணுவம் விண்வெளியில சாகசம் நடந்துச்சு, கடற்கரையில 15 பேர் நசுங்கி செத்தான். அவனுக்கு அரசு வேலை கொடுத்தியா? நாட்டின் பாதுகாப்புக்கு போய் ராணுவத்தில் செத்து விழுறான்ல, அவன் குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்கல. நீ வாச்சாத்தியில இதே ஐயா செங்கோட்டையன் அமைச்சரா இருக்கும்போது எத்தனை குடும்பங்களை, பழங்குடி மக்களை வன்புணர்வு செய்து கொலை செய்து தூக்கி போட்டீங்க. அவங்களுக்கு அதாவது நீங்க அரசு வேலை கொடுத்தீங்களா? உங்களை பார்க்க செத்த அரசு வேலைன்னா நீங்க முதலமைச்சராகலைன்னா யாரு கொடுப்பா அரசு வேலை? இப்ப நீங்க பாதிக்கப்பட்ட ஏழை விதவை பெண்களுக்கு ஆடு கொடுக்கிறோம், மாடு கொடுக்கிறோம், செம்மறி ஆடு கொடுக்கிறோம். அது மாதிரி அந்த குடும்பங்களுக்கு 10 ஆடு கூட கொடுங்க, 2 மாடு கூட கொடுங்க. நாங்க வேணான்னு சொன்னா கேளுங்க. இதனால மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் சிக்கலும் சரி, இன்னைக்கு மலையிலிருந்து குடி வெளியேற்றது 5000 மக்களுக்குமான சிக்கலும் சரி தீர்க்கப்படும். நீங்க நம்பிக்கையோடு இருங்க. தமிழர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒன்றாக நின்றால் நம் வாழ்வு பொன்னாகும், இல்லையேல் மண்ணாகும். இன்றைக்கு தொடங்கி இருக்கிற இந்த புரட்சிகர அரசியல் பயணம் புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒரு புரட்சிகர அரசியலை முன்னிறுத்தி எல்லோரும் போராடி நம் உரிமையை மீட்போம், காப்போம். உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி. நாம் தமிழர்.